ஹாய் எவ்ரிவன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா லைக் ஹெச்டிடிபிஎஸ் மூலிமா எப்படி வெப் ப்ரௌசிங் நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு ஹெச்டிடிபிஎஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட ரெக்வஸ்ட் எப்படி போகும், அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி வரும் அப்படின்ற மொத்த ஒரு ஓவர்வியூவாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஓகே ஃபைன். இப்போது நம்ம இந்த ஹெச்டிடிபி ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் ஹவு ஹெச்டிடிபி ஒர்க்ஸ் அண்ட் இந்த தேர்டாக இருக்கிற ஹெச்டிடிபி ஸ்டாக் சம்மரி, இது எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோஸில் கவர் பண்ண கண்டென்ட், ரைட்டுங்களா? ஃபைன். அடுத்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த ஹெச்டிடிபிஎஸ் மெசேஜோட ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, இதை தான் பார்க்க போகிறோம். இந்த ஹெச்டிடிபியோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அதாவது இப்போ டிசிபிக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, அடுத்து டிஎல்எஸ் எப்படி ஒர்க் ஆகணுன்றது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். அந்த மாதிரி ஹெச்டிடிபிஎஸும் ரெக்வஸ்ட்டும் ரெஸ்பான்ஸும் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் படி இந்த மாதிரி தான் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் இருக்கும், இந்த மாதிரி தான் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஃபைன். இப்போ நம்ம இது டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த ஹெச்டிடிபிஎஸ் ரெக்வஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரெக்வஸ்ட் லைன், ரைட்டா? இங்கே என்ன மெத்தட்னு இருக்கும். இந்த மெத்தடுங்கிறது என்னன்னா ஹெச்டிடிபி மெத்தடு. இதில் நிறைய மெத்தட் இருக்குது. போஸ்ட்டு, புட்டு, டெலீட்டு, பேட்ச்சு, கெட்டு, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது அப்கமிங் இது முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். ஃபைனா? அடுத்து யூஆர்எல் இருக்குது. இந்த யூஆர்எல்ங்கிறது என்னென்னா இப்போ நீங்கள் கிட்டப் போயிட்டு github.com/surveysl அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்னோட கிட்டப்போட ப்ரொஃபைல் வரும். அப்போது அந்த மேலே இருக்கிற இந்த யூஆர்எல் இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து ஹெச்டிடிபியோட வேர்ஷன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஹெச்டிடிபின்னு இங்கே போட்டிருக்கே, ஆனால் நீங்கள் சொல்கிறது ஹெச்டிடிபிஎஸ் ஓட ஸ்ட்ரக்சர் சொல்கிறீங்களே, இது ஹெச்டிடிபி தானே அப்படின்னா ஹெச்டிடிபி தான். அதை செக்யூர்டாக எப்படி ஆக்குறோம்னா டிஎல்எஸ் மூலியமா ஆக்குறோம், ரைட்டா? இந்த டிஎல்எஸ் மூலிமா எப்படி செக்யூர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த லாஸ்ட் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். சப்போஸ் பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள். அடுத்து கீழே ஹெட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் கீ வேல்யூ பேர்ஸாக தான் இருக்கும். ஃபைனா? ஹோஸ்ட் என்ன, எந்த ஹோஸ்ட், இப்போ google.com-ஆ இல்லை என்ன, அந்த மாதிரி. இந்த யூசர் ஏஜென்ட்டுங்க நம்ம க்ரோம் யூஸ் பண்ணுறோம், இது ப்ரௌசர் பார்த்துக்கும். ஃபைனுங்களா? அடுத்து இந்த கண்டென்ட் டைப்பு, கண்டென்ட் லென்த் என்ன, இதெல்லாமே இன்பில்ட்டாக இருக்கிறது தான். ஃபைனா? இந்த ஆத்தரைசேஷனுங்கிறது பியரர் அப்படிங்கிறது, இந்த பியருக்கு அடுத்து இங்கே வருது இல்லையா, இது டோக்கன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டோக்கன்ஸ் இதெல்லாம் என்ன, இந்த ஏபிஐயில் டோக்கன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஆத்தென்டிகேஷன்னா நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஆத்தென்டிகேஷனை அது ரிலேட்டடாக வரும். இதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ ஹெச்டிடிபிஎஸோட ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்ப்போம். அடுத்து இந்த கனெக்ஷன் கீப் அலைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த இடத்துல டைம் டு லிவ், அதாவது டிடிஎல் வச்சு இது 60 செகண்ட் தான் இது இருக்கணும், 30 செகண்டுக்கு அப்புறம் இந்த ரெக்வஸ்ட்டு, இந்த கனெக்ஷன் தானாக கட் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கலாம். இங்கே அலைவாவை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே சப்போஸ் ஏதாவது நீங்கள் சர்வருக்கு உங்கள் சைட்லேருந்து, கிளைண்ட் சைட்லேருந்து, ப்ரௌசர் சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது டேட்டா அனுப்பணும்னா இந்த பாடி பார்ட்டில் வைக்கலாம். சரி, இது ஆப்ஷனல்னு போட்டிருக்காங்களே, இது எப்போ வைப்போம் அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸாம்பிள் பார்த்துருக்கிற மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு இதுக்கு யூஸ் பண்ணுவோம், லாகின்க்கு யூஸ் பண்ணுவோமா? ஸோ லாகின் யூஸ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு டேட்டா அனுப்புறீங்க அப்படின்னா அதை பாடி பார்ட்டில் மென்ஷன் பண்ணுவீங்க. இதுதான் அதாவது ரெக்வஸ்ட் மெசேஜோட ஸ்ட்ரக்சர். ஃபைனுங்களா? அடுத்து நம்ம ரெஸ்பான்ஸ் பார்ப்போம். சரி, ரெக்வஸ்ட் அனுப்பிச்சாச்சு, திரும்ப ரெஸ்பான்ஸ் வரணும்ல, அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதே மாதிரி மேலே ஸ்டேட்டஸ் லைனில் ஹெச்டிடிபி வேர்ஷன் இருக்கணும், ஸ்டேட்டஸ் கோட்னு இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா மெத்தடில் இருக்கும். இங்கே போஸ்ட் மெத்தடா, ஐ மீன் என்ன மெத்தடில் இதை ரெக்வஸ்ட்டாக அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே அதுக்கான ஸ்டேட்டஸ் கோடுன்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்டேட்டஸ் கோடுனா என்னென்னா ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் இதை கோட் வைஸ் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இப்போ 200னா சக்ஸஸ்ஃபுல் சீரீஸில் வரும், ரைட்டுங்களா? இப்போ அந்த மாதிரி இப்போ இது 100 சீரீஸ் அப்படின்னா அது இன்ஃபர்மேஷனல்னு வரும். 400னா கிளைண்ட் சைடில் வரும், 500னா சர்வர் சைடில் வரும், ரைட்டுங்களா? அப்போது இந்த மாதிரி இருக்கிறனால இதை லைக் சும்மா ஒரு மெசேஜாக யா கனெக்ஷன் மேக் பண்ணியாச்சு எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கோடு வைஸ் வச்சு இதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, ரைட்டுங்களா? ஃபைன். அதுக்கு கீழே ஹெட்டர்ஸ் இருக்கும். இந்த ஹெட்டர்ஸுங்கிறது நம்ம லாஸ்ட் அதை பார்த்த மாதிரியே தான். லைக் அங்கே கீ வேல்யூ பேர்ஸாக ரெஸ்பான்ஸ் இன்ஃபர்மேஷன் வச்சுருப்பாங்க. ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், என்னென்ன டைம் இருக்கும், சர்வர், இந்த சர்வர், அதோட ரிலேட்டட் ஆஃப் கண்டென்ட், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். ஃபைனுங்களா?
அதுக்கு அடுத்து கீழே இங்கே பாடி பார்ட் வந்து இங்கேயும் ஆப்ஷனல் தான். சப்போஸ் ஏன் ஆப்ஷனல்னா உங்கள் சர்வர் சைட்லேருந்து எல்லா டைமுமே வந்து உங்களுக்கு டேட்டா வரணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது டேட்டாவை அப்டேட் பண்ணுறீங்கன்னா மேலே இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ் கோடில் வந்து அது அப்டேட் ஆயிடுச்சா இல்லையா, இப்போ 200 சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுப்போமே இப்போதைக்கு. நான் வந்து லைக் அப்படின்னா என்ன 200க்கு என்ன மீனிங்னு ஆக்சுவல் மீனிங்னா என்ன அப்படின்னு எல்லாமே நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு 200 சக்ஸஸ்ஃபுல்னு வச்சுக்கலாமே. இப்போ பாடி பார்ட்டில் எந்த ஒரு டேட்டாவும் வரும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சுனாலே நீங்கள் அப்டேட் பண்ண இப்போ நீங்கள் இந்த டேட்டாவை நீ அப்டேட் பண்ணுன்னு அனுப்பிச்ச ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். பாடி பார்ட் அங்கே அவசியம் இல்லை. இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த மாதிரி google.comக்கான ரெக்வஸ்ட் போச்சு, வெப் பேஜுக்கான ரெக்வஸ்ட் போச்சுன்னா திருப்பி உங்களுக்கு என்னென்ன வரும், HTML பேஜ் வரும், எல்லாமே வரும். ரைட்டுங்களா? இப்போ இங்கே நம்ம லாகின்க்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு அனுப்புகிறோம். அந்த பாஸ்வேர்டு போட்டு அனுப்பிச்சு எல்லாமே செக் பண்ணிட்டு ஓகேவா இருந்துச்சுன்னா ஸ்டேட்டஸ் என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக, மெசேஜ் என்ன லாகின் சக்ஸஸ்ஃபுல், இது வந்து சர்வர்கிட்ட இருந்து வருது. இங்கே டோக்கன் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த டோக்கனில் தான் இது வந்து ஆத்தரைசேஷன் எல்லாமே நடக்கும். இங்கே தான் வந்து டேட்டா எல்லாமே என்கிரிப்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இது வந்து உங்கள் கிளைண்ட் வந்து டீக்ரிப்ட் பண்ணும். இந்த ஆத்தரைசேஷன் பார்ட் எல்லாமே நான் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்க்கலாம், ரொம்ப வேகமாக நம்ம போக வேணாம். ஃபைனுங்களா? அதாவது இப்போது ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸுக்கான ஸ்ட்ரக்சர் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ரைட். இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்டேட்டஸ் கோடுன்னு சொன்னேன். இங்கே ஸ்டேட்டஸ் கோடு வந்து 100 சீரீஸ், அதாவது 100 சீரீஸ் வந்துச்சுன்னா அது இன்ஃபர்மேஷனல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 இருந்துச்சுன்னா கண்டினியூன்னு அர்த்தம், 101 இருந்ததுன்னா ஸ்விட்சிங் ப்ரோட்டோகால்ஸ்னு அர்த்தம், 102 இருந்துச்சுன்னா ப்ராசஸிங், 103னா ஏர்லி ஹின்ஸ் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு 100னா என்னென்னு பார்ப்போமே. கண்டினியூனா ஓகே ஃபைன் கண்டினியூ பண்ணுறோம், அடுத்து நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். இதே ஸ்விட்சிங் ப்ரோட்டோகால்ஸ் 101னா ஸ்விட்சிங் ப்ரோட்டோகால்ஸ், ஏதோ ஒரு ப்ரோட்டோகாலை நம்ம மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ரைட்டுங்களா? அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணுறது தான் வந்து 100 சீரீஸ். 200 சீரீஸ் வந்து என்ன அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி 200னா ஓகே ஃபைன் அப்படின்னு அர்த்தம். 201னா கிரியேட்டட், சம்திங் ஏதோ கிரியேட் பண்ண சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அது கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னா கிரியேட்டட் அப்படின்ற மாதிரி அர்த்தம் 201னா. 202னா அக்செப்டட்னு அர்த்தம். 203னா நான் அத்தாரிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஆத்தரைசேஷன் கிடையாது, உங்களுக்கு அதுக்கு பெர்மிஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி அர்த்தம். 204 இருந்ததுன்னா ரெக்வஸ்ட் எல்லாமே வந்துருச்சு ஆனால் அங்கே கண்டென்ட் இல்லை, என்கிட்ட கண்டென்ட் இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஃபைனுங்களா? அடுத்து 300 சீரீஸ்னா டைரக்ஷன், அதாவது ரீடைரக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த ரீடைரக்ஷனுங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு வெப்சைட் நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஒரு வெப்சைட்ல ஏதோ ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது இன்னொரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் சைடில் இன்னொரு டேப்ல, அதுதான் வந்து ரீடைரக்ஷன். 300னா மல்டிபிள் சாய்ஸஸ்னு அர்த்தம். 301னா மூவ் பெர்மனென்ட்லி, அதாவது இந்த வெப்சைட்லேருந்து இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் பெர்மனெண்ட்டாக மூவ் ஆயிட்டீங்க, அடுத்த டேபுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக மூவ் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். 302னா டெம்பரரி ரீடைரக்ட், ஃபவுண்ட் பண்ணியாச்சு பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அர்த்தம். ஃபைனுங்களா? அடுத்து நான் சொன்ன மாதிரி 400ங்கிறது கிளைண்ட்ஸ் சைடு ஆஃப் எரர்ஸ், அதாவது கிளைண்ட் சைடுங்கிறது உங்கள் சைடு. ரைட்டுங்களா? ப்ரௌசர் சைடு. இப்போ 400ன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பேட் ரெக்வஸ்ட், அதாவது நீங்கள் அந்த ரெக்வஸ்ட் வந்து கொடுக்கக்கூடாது, இது இந்த இந்த ஒரு யூஆர்எல்ல இந்த ஒரு ரெக்வஸ்ட் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி. இதே 401னா அன்ஆத்தரைஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நார்மலாக இப்போ நீங்கள் இருக்கீங்க அமேசான் வெப்சைட்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், அட்மினுக்குன்னு ஒரு பேஜ் இருக்கும். எப்படியும் நீங்கள் அந்த அட்மினோட பேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாத்வே கண்டுபிடிச்சிட்டிங்க யூஆர்எல், அந்த யூஆர்எல் போட்டிங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் சைன் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு அந்த அட்மின் பேஜ் காட்டாது. பிகாஸ் உங்களுக்கு அந்த அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான லைக் பெர்மிஷன் இல்லை, அதுதான் அன்ஆத்தரைஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபைனுங்களா? 404 எரர்னா நம்ம எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சது நாட் ஃபவுண்ட், அந்த பேஜே இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ரைட்டுங்களா? இதே 405னா மெத்தட் நாட் அலவுட். இந்த மெத்தடுங்கிறது என்னென்னு வருவோம், இந்த சைடில் எழுதி வச்சிருக்கேன் இல்லையா, கெட்டு போஸ்ட் புட்டு பேட்ச் அண்ட் டெலிட், இதெல்லாம் தான் மெத்தட்னு சொல்லுவாங்க. சப்போஸ் கெட்டு இருக்குன்ற இடத்துல போஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தட் இந்த சர்வீஸ்க்கு நாட் அலவுட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ரைட்டுங்களா? இதே வந்து 500னா சர்வர் சைட்லேருந்து ஏதாவது எரர் இருக்கா. இப்போ 500னா இன்டர்னல் சர்வர் எரர், சப்போஸ் ஏதாவது சர்வரில் ஏதாச்சும் ஒரு எரரில் வந்து அந்த சர்வர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிற இடத்துல 500 வரும். அடுத்து 501னா நாட் இம்ப்ளிமெண்டட், இந்த ஃபீச்சர் சப்போஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகலை அப்படின்னா 501 வரும். 502னா பேட் கேட்வே. பேட் கேட்வேனா லைக் நெட்வொர்க்ஸ் மூலிமா இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து இந்த சர்வருக்கு வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி, அது பேட் கேட்வே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
ரைட்டுங்களா? 505ங்கிறது என்ன அப்படின்னா ஹெச்டிடிபி வேர்ஷன் வந்து சப்போர்ட் ஆகலை, இந்த வேர்ஷனோட வந்தீங்கன்னா நான் என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது, இந்த வேர்ஷன் வந்து என் சர்வர் வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதே 504னா கேட்வே டைம் அவுட், அதாவது நீங்கள் ஒரு கேட்வேல இந்த ஐபி வந்து போகுது அப்படின்னா அந்த கேட்வேக்கான டைம் அவுட் உங்களுக்கு முடிஞ்சு. இப்போ சப்போஸ் டைம் டு லிவ் வந்து 60 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்கன்னா நீ 60 செகண்ட்ஸ் மேலே போயிட்டு மறுபடியும் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியாது, மறுபடியும் ஒரு புது ரெக்வஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டு தான் போகணும். இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ்ஃபுல் அண்ட் அடிக்கடி யூஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸை கோடு வழியாக ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் கோடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? அடுத்து நம்ம மெத்தட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து இப்போதைக்கு நம்ம காமனாக இருக்கிற மெத்தட்ஸ் அது எல்லாமே கெட்டு, போஸ்ட்டு, புட், அப்புறம் பேட்ச், அப்புறம் டெலிட். ஃபஸ்ட்டு கெட் மெத்தட்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் google.com போயிட்டு என்னோட வெப்பேஜ் கொடு, ஐ மீன் உன்னோட வெப்பேஜ் கொடு அப்படின்னு கேட்டு வாங்குறீங்க, ரைட்டா? இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து கெட் மெத்தடில் நீங்கள் வந்து வச்சு ஒரு ரெக்வஸ்ட்டாக அனுப்பணும். அடுத்து போஸ்ட் மெத்தடுங்கிறது ஒரு புது ரிசோர்ஸை நீங்கள் சர்வரில் வந்து கொடுக்குறீங்க, அதை ஸ்டோர் பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னா போஸ்ட். அதாவது இப்போ நம்ம எப்படி இன்ஸ்டாகிராமில் புதுசாக ஒன்று போஸ்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி போஸ்ட்ன்ற மெத்தடில் வச்சு நீங்கள் ஒரு டேட்டாவை அனுப்புனீங்க அப்படின்னா அந்த டேட்டா வந்து அங்கே போஸ்ட் ஆகும், அதாவது அங்கே போய் ஆட் ஆயிரும். இப்போ இதே புட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஒரு யூசர் இருக்கான், ரைட்டுங்களா? அந்த யூசருக்கு பதிலாக சர்வேஸ் அப்படின்னு பேரையும் மாற்றிட்டு அந்த ஏஜையும் 22ன்னு மாற்றிடு அப்படின்னா இருக்கிற ரெக்வஸ்ட்டை கம்ப்ளீட்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கிறது தான் வந்து புட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அது வந்து போஸ்ட் மெத்தடில், புதுசாக போடுறீங்கன்னா போஸ்ட் மெத்தடில் வச்சு போடுவீங்க. இதுவே அந்த போஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி வேறையாக மாற்றுறீங்க அப்படின்னா புட்டுன்ற மெத்தடில் வச்சு போடுவீங்க, நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, ரைட்டா? இதே வந்து பேட்ச் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்பெசிஃபிக் ஃபீல்டை மட்டும்தான் நான் வந்து மாற்றுறேன். இப்போ ஒரு யூசர், அதாவது சர்வேஸ்ன்ற யூசரில் ஏஜை மட்டும் நான் மாற்றுறேன்னா பேட்ச் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ அதுவே இன்ஸ்டாகிராம் அந்த எக்ஸாம்பிள் வச்சு ரிலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போஸ்ட் போட்டிங்க, இது கேப்ஷனை மட்டும் மாற்றுறீங்கன்னா அந்த எல்லாமே ஒன்று தான், கேப்ஷனை மட்டும் தானே மாற்றுறீங்க. அப்போ வந்து அது பேட்ச் மெத்தடில் வச்சு நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து அனுப்புவீங்க. டெலீட் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள், அந்த டேட்டாவை முழுசாக டெலிட் பண்ண போகிறீங்க, அந்த போஸ்ட்டை நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னா டெலிட்ன்ற மெத்தடில் வச்சு நீங்கள் ரெக்வஸ்ட்டாக அனுப்புவீங்க. ஃபைனா? இது வந்து ரெக்வஸ்ட் சைட். மெத்தட் வந்து ரெக்வஸ்ட் சைடில் வரும், ஸ்டேட்டஸ் கோட் வந்து ரெஸ்பான்ஸ் சைடில் வரும். அவ்வளோதான், வெரி சிம்பிள், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, ரைட்டுங்களா? இவ்வளோதான் வந்து மொத்த ஹெச்டிடிபிஎஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ரெஸ்பான்ஸ் ரெக்வஸ்ட்டோட இன்டர்னல் ஒர்க்கிங்ஸ் அண்ட் மொத்த ஒரு ஆர்கிடெக்சரிக்கல் வியூ தான் வந்து இப்போ நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பேசினது, ரைட்டுங்களா? அவ்வளோதான். அன்டில் தென் லைக் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரம் ஒரு போஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட், பபாய்.